கர்த்தர் இன்னும் உங்களை ஆசீர்வதித்து நன்மைனாலே உங்கள் வாயை கர்த்தர் திருப்தி ஆக்குவாராக. தொடர்ந்து ஒரு சில கர்த்தருடைய வார்த்தையை நம்ம தியானித்து மீண்டுமாய் முடிக்க ஆசிக்கிறேன். ஏற்கனவே நம்ம ஸ்தோத்திரம் பரிசுத்த ஓய்வு நாளிலே நம்ம தியானித்திருக்கிறோம். தேவனை அண்டிக்குள் என்கிற தலைப்பின் கீழாக இதை தொடர்ச்சியாக இந்த நாளிலே நம்ம தியானிக்க இருக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை உண்மையாகவே இதை விசுவாசிக்கும் போது அது நன்மையாய் இந்த வார்த்தைகள் நமக்குள்ள கிரியை செய்யும், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. சரி, நம்ம ஏற்கனவே நம்ம வாசித்த வசனத்தின்படி 73ஆம் சங்கீதம் அதனுடைய 28வது வசனம் நம்ம ஆல்ரெடி நம்ம தியானித்திருக்கிறோம். மீண்டும் ஒரு முறை இதனை சொல்லி நான் கடந்து போகிறேன். இங்கே சங்கீதக்காரர் சொல்றாரு, எனக்கோ தேவனை அண்டிக் கொண்டிருப்பது நலம். நல்லா கவனிக்கணும். எனக்கோ தேவனை அண்டிக் கொண்டிருப்பது நலம். 11 மாதம் நம்ம முடிச்சிட்டோம், 12வது மாதத்துக்குள்ளே வந்திருக்கிறோம். எத்தனையோ மனிதர்களை நம்ம பார்த்துருக்குறோம், எத்தனையோ பணக்காரங்களை பார்த்துருக்குறோம், எத்தனையோ நம்ம சொந்தக்காரங்களை பார்த்துருக்குறோம். எல்லாரும் ஸ்தோத்திரம் உதவி செய்கிறேன்னு சொன்னவங்க, நான் உன் கூடவே கடைசி வரைக்கும் இருப்பேன்னு சொன்னவங்க, எந்த சூழ்நிலையிலும் நீ ஒரு ஃபோன் பண்ணால் போதும் நான் ஓடி வந்துடுவேன்னு சொன்னவங்க, எல்லாம் மாறி நம்மை விட்டு நம்ம எதிர்பார்க்குற நேரத்தில் உதவி அற்ற நிலைமையில் அநேக நாள் நம்ம இருந்த போதெல்லாம் இன்னைக்கு கர்த்தர் இந்த 12வது மாதத்தில் கர்த்தர் நம்மை நடத்தி வந்திருக்கிறார். இந்த 12வது மாதத்தில் உண்மையாய் நான் சொல்கிறேன், நம்ம புதிய ஆண்டுக்குள்ளே போக போகிறோம். நமக்கு ஸ்தோத்திரம் புதிய ஆண்டு இன்னும் நமக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பங்களா, ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளா கர்த்தர் மாற்றுவதற்கு நம்ம ஸ்தோத்திர வாரந்தோறும் தியானித்து கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து இந்த 10 நாளும் நம்ம தியானிக்க இருக்கிறோம். இங்கே மீண்டுமாய் இன்னைக்கு ஸ்தோத்திரம் நம்ம உண்மையாகவே நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் இன்னைக்கு ஒப்புக்கொள்ள வேண்டிய ஒரு வார்த்தை, நான் உண்மை அண்டிக் கொள்கிறேன் ஆண்டவரே. இன்னைக்கு மனிதரை, அதுதான் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கிறேன், நான் மனிதரை சார்ந்து வாழ்வதை விட மனிதரை பிடித்து அவங்க பின்னாடி உதவி செய்வாங்கன்னு சொல்லி நான் நினைப்பதை விட இன்னைக்கு நம்ம சொல்ல வேண்டிய வார்த்தை சங்கீதக்காரர் சொன்னது போல, எனக்கு இந்த ராஜாவை அண்டிக் கொண்டிருப்பது நலம் அப்படின்னு சொல்லலை, இந்த பிரபுவை அண்டிக் கொள்வது எனக்கு நலம் என்று சொல்லலை. ஆனவர் சொல்றாரு, எனக்கோ எத்தனை பணக்காரங்க இருக்கட்டும் பரவாயில்ல, எத்தனை ஸ்தோத்திரம் ஆமை நம்ம என்ன நல்லா நடத்துவாங்கன்னு நினைக்கிற மனுஷங்க இருக்கட்டும் பரவாயில்ல, ஆனாலும் அவர் சொல்ற ஒரு வார்த்தை, எனக்கோ தேவனை அண்டிக் கொண்டிருப்பது நலம். ஏன் ஆண்டவரை நம் அண்டிக் கொள்ளணும் அப்படின்னா, இன்னைக்கு மனிதனால முடியாத காரியத்தை நம்முடைய ஆண்டவர் நமக்கு செய்கிறவர். நம்ம நினைத்து பார்க்கிற அநேக காரியங்களை கர்த்தர் நமக்கு ஜெயமாய் நடத்துகிற ஒரு தெய்வம் அவர் தான் நீங்களும் நானும் ஆராதிக்கிற தெய்வம். அப்போ இந்த ஆண்டவர் இந்த சங்கீதக்காரர் சொல்றாரு, எனக்கோ தேவனை அண்டிக் கொண்டிருப்பது நலம். சரி, நம்ம ஏற்கனவே நம்ம தியானிச்சோம் 24ஆம் சங்கீதம் 3வது வசனத்தில், நெடுங்காலமா பாழாய் கிடக்கிற ஸ்தலங்களில் அவருடைய பாதங்கள் எழுந்துள்ள பண்ணுகிறதுனால அண்டிக் கொள்ளணும். சரி, நம்ம தொடர்ந்து நம்ம வாசிக்கலாம். அதே சங்கீதக்கார் 37வது சங்கீதத்தில் வாசிங்க. 37ஆம் சங்கீதம் அதனுடைய 19வது வசனம் என்ன சொல்லுது? அவர்கள் ஆபத்து காலத்தில் வெட்கப்பட்டு போகாதிருந்து பஞ்ச காலத்தில் திருப்தி அடைவார்கள். நல்லா கவனிக்கணும் சபையே, இங்க வேதம் அழகா சொல்லுது, ஏன் ஆண்டவரை அண்டிக் கொள்ளணும், ஏங்க ஆண்டவரை பிடிக்கணும், ஏன் எத்தனையோ மனுஷர் இருக்கிறாங்க, எத்தனையோ ரத்த சொந்தம் இருக்குது, எனக்கு ரொம்ப என் தலைகட்டு அதிகம், என்னை விசாரிக்கிறவங்க அதிகம், என் பங்காளிங்க அதிகம், எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, ஆனாலும் ஏன் ஆண்டவர் அண்டிக் கொள்ளணும் அப்படின்னா, எத்தனை பங்காளிகள் இருந்தாலும், எத்தனை ரத்த சொந்தம் இருந்தாலும், எத்தனை கூட பிறந்தவங்க இருந்தாலும், அவங்களால செய்ய முடியாத நன்மையை ஆண்டவர் செய்வதற்கு நாம் அண்டிக் கொள்ளணும். ஏன் என்ன செய்யறாரு? இந்த வார்த்தை சொல்லுது, ஆபத்து காலத்தில் நீ வெட்கப்பட்டு போகாது இருப்பதற்கு. எப்போ? ஆபத்து காலத்துல நீ வெட்கப்பட்டு போகாது இருப்பதற்கு. இன்னைக்கு நான் வண்டி ஓட்டும் போது நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், திரும்ப அதை நான் சொல்லி நான் உங்களுக்கு அது பிரயோஜனமாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் வண்டி ஓட்டிட்டு போகிறேன், ஸ்தோத்திரம், அது அந்த வழியில் நான் நிறைய முறை போயிருக்கிறேன்.
அந்த அந்த வழியில் அநேக முறை நான் போயிருக்கிறேன். ஆனால் திடீர்னு ஒரு 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 சமயம் போயிட்டே இருக்கிற வண்டி எதிர வருது, சின்ன வழி. அப்போ அந்த வழியில் போகும்போது இன்னைக்கு நிறைய டிரைவருங்க லெஃப்ட் சைடில் தான் டவுன் ஆகும், லெஃப்ட் சைடில் தான் எங்கேயாச்சும் போய் ஆக்சிடென்ட் பண்ணுவாங்க. ஆனால் அங்கே வழி சின்ன வழி, ஒரு டிராக்டர் எதிர வருது. அப்போ நான் ரைட் சைடில் ஏறி போகணும். அப்போ நான் ரைட் சைடில் ஏறி போகிறேன். ஒரே ஒரு நிமிஷம் தான். அந்த நான் ஓட்டுற வண்டி, அந்த லாரி எப்படி இருக்குது அப்படின்னா, நான் இப்படி இருக்க வேண்டிய வண்டி இந்த சைடில் இன்னும் கொஞ்சம் தான், பெரிய பள்ளம், கிட்டத்தட்ட ஒரு 40 அடி பள்ளம். நான் விழுந்திருந்தாலும் அல்லது வண்டி விழுந்திருந்தாலும் கிட்டத்தட்ட ஒரு 10 டிரைவருங்க வந்திருந்தாங்க. அப்போ அந்த 10 டிரைவருமே சொன்ன அவங்க வாயினால் வந்த வார்த்தை என்ன தெரியுமா? பழிச்சே இருக்க மாட்டேன், இதில் உனக்கு வேற வழியே கிடையாது, இது எப்படி நின்றுச்சுன்னே தெரில, எப்படி நீ விழாமல் இருந்துன்னு தெரில, எப்படி லாரி விழாமல் இருக்குதுன்னு எனக்கு தெரில. ஆனால் நீ விழுந்திருந்தா உன்னை தூக்குறதுக்கே கிட்டத்தட்ட 1/2 நாள் ஆயிருக்குன்றான். எவ்வளோ நேரம்? கிட்டத்தட்ட அவன் சொல்கிற கணக்கு 5 மணி நேரம் 6 மணி நேரம். அது வண்டி வந்து அந்த லாரியை தூக்கி, அதுக்கப்புறம் நீ எப்படி இருக்கிற, அதில் இருக்கிற லோடு உன் மேலே கொட்டிருக்கும், அதெல்லாம் ஒவ்வொன்றா எடுத்து 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 அதுக்கப்புறம் உன்னை பார்க்கறது கிட்டத்தட்ட 5 மணி நேரம் 6 மணி நேரம் ஆயிருக்கும். உண்மையாகவே சொல்கிறேன். ஆனால் நான் வண்டியில் பெரும்பாலும் நான் ட்ராவல் பண்ணும்போது ஜோம் பண்ணிக்கிட்டே போவேன், பாட்டு பாடிக்கிட்டே போவேன். ஏதாச்சும் ஒரு வசனம் எனக்குள்ள அப்படியே மைண்டில் வந்துச்சு அப்படின்னா அந்த வசனத்தை அப்படியே சொல்லிட்டே. அப்போ அந்த இடத்துல கர்த்தர் ஒருத்தர் தான். ஏன் அந்த வண்டி திரும்ப அங்கே வந்து என்ன அந்த வண்டி கிட்ட எவ்வளோ தூரம் அப்படின்னா ஒரு கிலோமீட்டர் தான் வண்டி இருக்கு, இட்டாச்சி பெரிய வண்டி. அந்த வண்டி என் வண்டி கிட்ட வருவதற்கு 1 மணி நேரம் ஆகுது வரத்துக்கு. அது வரைக்கும் வண்டி சாயவே இல்லை, எந்த பிரச்சனையுமே. எல்லா டிரைவரும் சொன்னா உனக்கு ஆயுசு கெட்டின்னா. என்னை பார்த்து சொன்ன வார்த்தை எல்லா டிரைவரும் உனக்கு ஆயுசு கெட்டி அப்படின்னா. சபையே, இந்த 24வது வருஷத்தில் எத்தனையோ ஆபத்துகள் நம்மை விட நமக்கு கூட மறிக்க வேண்டிய சூழ்நிலை. நமக்கு கூட நம்ம குடும்பங்கள் அவமானப்படணும், நம்ம குடும்பங்கள் அசிங்கப்படணும், நம்ம குடும்பத்தில் சமாதானம் இருக்கக்கூடாது, நம்ம குடும்பத்தில் இழப்புகள் வரணும். இன்னைக்கு அநேக மனுஷர்கள் நமக்கு விரோதமாக, குடும்பத்துக்கு விரோதமாக எழும்பின போதெல்லாம் நீங்களும் நானும் ஆண்டவரை அண்டி கொண்டதுனால தான் இந்த 12வது மாசத்துல உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். ஏன் ஆண்டவர் அண்டி கொள்ளணும்? நீ நல்லா இருக்கும்போது ஒருவேளை மனுஷன் வந்து விசாரிக்கலாம். நீ முடியாத சூழ்நிலை, பெட்ல உன்னை அட்மிட் பண்ணியிருந்தா கூட அந்த மனுஷன் பார்க்கலாம், டாக்டர் கூட பார்க்கலாம். ஆபத்து என்பது எந்த மனுஷனும் நமக்கு உதவி செய்ய முடியாது. ஆபத்து என்பது நம்ம கூட வந்து எந்த மனுஷன் நிற்கவே முடியாது. அந்த சூழ்நிலையில் கர்த்தரை நீ அண்டி கொண்டா, அந்த ஆபத்தில் ஆண்டவரை பிடித்து கொண்டா, அந்த வார்த்தை சொல்லுது, நீ வெட்கப்பட்டு போக மாட்ட. இன்னைக்கு நிறைய பேர் லாஸ்ட் மினிட்ல தான் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளணும், லாஸ்ட் மினிட்ல தான் ஆண்டவரை பற்றி கொள்ளணும், லாஸ்ட் கடைசியில தான் ஆண்டவரை ஆமேன் அண்டிக் கொள்ளணும்னு நினைக்கிற. இல்லை, கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஆண்டவரை விட்டு விட்டு பிடிக்கிற வாழ்க்கை அல்ல. கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை என்ன எப்படி தெரியுமா இருக்கணும்? ஆண்டவரை விட்டுட்டு தூரம் போய் திரும்ப வந்து திரும்ப இல்லை, எப்போதும் அதே சங்கீதத்தில் வாசிக்கிற கர்த்தர் எப்போது எனக்கு முன்பதாய் வைத்திருக்கிறேன். ஆபத்து வரும்போது மாத்திரம் இயேசுவே சொல்றது அல்ல. ஆபத்துல லாஸ்ட் மினிட் டாக்டரே கைவிட்ட போது ஆண்டவரே நீங்க தான் இல்லை, எப்போதும் ஆண்டவர் எப்போது எனக்கு முன்பதாய் வைத்திருக்கிறேன். அவர் என் பக்கத்தில் இருக்கிறபடினால நான் ஒரு நாளும் அசைக்கப்படுவதே. சபையே, இன்னைக்கு இந்த சத்தியத்தை கேட்கிற உங்க வாழ்க்கையில என்ன சூழ்நிலை இருக்குன்னு எனக்கு தெரியாது, என்ன நிலைமையில இப்ப வந்திருக்குன்னு எனக்கு தெரியாது. ஆனா கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, ஆண்டவரை அண்டிக்கோ, ஆண்டவரை பிடி. மனுஷனால கூடாதவைகளை நீங்களும் நானும் ஆராதிக்கிற தகப்பன் செய்து முடிப்பதற்கு
எதிர்பார்த்த வாழ்க்கை, எதிர்பார்த்த ஆசீர்வாதம், எதிர்பார்த்த நிலைமை, ஒருவேளை என் குடும்பம் இப்படி இருக்குன்னு நினச்சிங்க, ஆனால் என் குடும்பம் இப்படி செதறி போச்சே. நான் இப்படி வாழணும்னு நினச்சேன், என்னால் வாழ முடியலையே. நான் நல்ல வீட்டை கட்டணும், இந்த வருஷத்தில் 24வது வருஷத்தில் நல்ல ஒரு வீட்டை கட்டணும்னு பிளான் பண்ணேன், முடியாமல் போச்சு. நல்ல ஒரு வேலை கிடைக்கணும்னு நினச்சேன், முடியாமல் போச்சே. இன்னைக்கும் சொல்கிறேன், இப்போ சொல்கிறேன், ஆண்டவரை பிடி, ஆண்டவரை பிடி. இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். இன்னைக்கு இந்த வார்த்தை சொல்லுது, நீ ஆபத்து காலத்தில் அவர்கள் யாரு? ஆண்டவரை அண்டிக் கொள்ளுகிற அவர்கள் ஆபத்து காலத்தில் வெட்கப்பட்டு போகக்கூடாது அப்படின்னா ஆண்டவரை பிடிங்க. ஆண்டவர் அண்டிக் கொள்ற ஜனம் உன் வாழ்க்கையில் ஜெபம் குறையாது. ஆண்டவரை பிடிச்சிருக்கிற உங்க வாழ்க்கையில் எப்பவுமே ஜெபம், எப்பவுமே ஜெபம். இது 12வது மாசத்துல கர்த்தர் நம்மை நடத்தி வருகிறார். எத்தனை பேர் அதிகாலை வேளையில எழுந்து, ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா, என்னை நடத்துகிற நம்முடைய கிருபைக்கு நன்றி ஆண்டவரே, ஆண்டவரே எங்க கூட இருக்கிற நம்முடைய தயவுக்கு நன்றி ஆண்டவரே, இந்த 12வது மாசத்துல வருஷத்தை முடிக்கவும் கர்த்தர் கிருபை செய்து கொண்டிருக்கிறீங்களே, நன்றி ஆண்டவரே. எத்தனை பேர் ஜெபம் பண்றோம்? வேத சொல்லுது, அதிகாலை என்னை தேடுகிறவன் என்னை கண்டடைவான். அப்படி வாழ்க்கையில ஆண்டவர் பிடித்து கொள்ளுகிற ஒரு அனுபவம் எதில் வச்சு கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில ஜெபம், அதிகாலை முதல் வேலை, முதல் ஜெபம். அந்த வார்த்தை சொல்லுது, அடுத்த லைன் சொல்லுது, ஒன்று வெட்கப்பட்டு போக மாட்டேன், 2வது பஞ்ச காலத்தில் திருப்தி அடைவார்கள். இல்லாமை எவ்வளோ முயற்சி எடுத்தோம், எவ்வளோ பிரயாசப்பட்டோம், ஒன்றும் உனக்கு கைக்குடி வரலையா, ஒன்றும் உனக்கு கிடைக்காம போதா? வேதம் சொல்லுது, நீ வெட்கப்பட்டு போகாதபடி பஞ்சம் இல்லாத சூழ்நிலையில், சாப்பிட்றதுக்கே வழி இல்லை, இருக்கிறதே கொஞ்சம், இருக்கிறதே கொஞ்சம் கொஞ்சம் எண்ணெயும் ஒரு கைப்பிடி மாவு தான் இருக்குது, அதை சாப்பிட்டு சாக போறாங்க. ஆனா ஆண்டவர் அந்த விதவையை கர்த்தர் பார்த்து ஊழியக்காரன் அனுப்புறாரு, நான் அந்த வீட்டுக்கு போ. அப்ப அந்த வீட்டுக்குள்ள போனதே முதல் அடைய அவர் கேட்கிறாரு, எனக்கு முதல் நீங்க செய்யறதுல அதுல முதல் அடை எனக்கு கொடுங்க. ஏற்கனவே அவங்க சாக வேண்டிய சூழ்நிலை என்ன அப்படின்னா, சாப்பிட்றதுக்கு வேற வேலை, அடுத்த வேலைக்கு வழி இல்லை, அடுத்த வேலைக்கு வழி இல்லை. ஒரு விதவை தாயும் அவங்க மகனும், அதில் ஊழியக்காரர் போய் கேட்குறாரு, அதில் நீங்கள் செய்கிறதில்ல முதல் அடையனுக்கு தாங்க. அவங்களும் மனம் கோணாம இருக்கிறதுல அதில் ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு அடையை சுட்டு ஊழியக்காரர் கொடுக்குறாங்க. இதன் மூலமாக ஆசீர்வாதம் வரும் என்பது அவங்களுக்கு தெரியாது. ஆனா அடுத்த வசனங்களில் வாசிக்கிறோம், பஞ்ச காலம் தீரும் வரைக்கும் சாப்பிட்டு திருப்தியா இருந்தாங்க. இன்னைக்கு ஆண்டவரை அண்டிக் கொள்ளுகிறவங்க வாழ்க்கையில எந்த மனுஷன் இருக்கிறாங்களோ இல்லையோ, யார் கூட இருக்கிறாங்களோ இல்லையோ, ஆண்டவரை அண்டிக் கொள்வதை மாத்திரம் நீ விடவே கூட, ஆண்டவரை பிடிக்கிறத மாட்டும் விடாதீங்க. எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவரை பிடிப்பதை விடாதீங்க. இந்த வார்த்தை சொல்றது பஞ்ச காலத்துல திருப்தி. இன்னைக்கு உலக மனுஷன் பேசுவான், பஞ்ச காலத்தில் மழை காலம், பணம் இல்லை, வேலைக்கு சரியாக போக மாட்டோம், அதனால் கொஞ்சமாக வீணான செலவில் என்ன பண்ணணும், ஒடுக்கி கொஞ்சம் ரொம்ப நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும்னு உலகம் பேசும். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைங்க, ஆண்டவரை அண்டிக் கொள்ளுகிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் உனக்கு திருப்தி இல்லாத நிலைமையில திருப்தி. எப்படி ஸ்தோத்திரம், 5000 புருஷர்கள், ஏறக்குறைய 5000 புருஷர்கள், 5000 புருஷர்கள் இருக்கிறது 2 மீன் 5 அப்பம். 5000 புருஷர்கள், ஆண்கள் மாத்திரம், பெண்களை சொல்லல, குழந்தைகளை சொல்லல, 5000 புருஷர்கள் திருப்தி அடைந்தார்களே. ஏன்? ஆண்டவருடைய வார்த்தை கேட்க வந்த ஜனம், ஆண்டவரை பிடித்து கொண்ட ஜனம், ஆண்டவர் அவங்களை வெறுமையாய் அனுப்பக்கூடாதுன்னு சொல்லி திருப்தியாய் இருந்தது போல. சபையே, இந்த 12வது மாதத்தில் வந்திருக்கிற ஜனமே, ஆண்டவரை பிடிச்சிருக்கிறியா? எந்த சூழ்நிலை விடாதீங்க. தானியேல் விட்டிருந்தா அவர் எலும்புதான் மிஞ்சிருக்கும். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ ஆண்டவரை விட்டிருந்தா அக்கினியில இரையாக்கப்பட்டிருப்பாங்க.
அண்டிக் கொண்டதுனால அவர்கள் மூலமாய் ஒரு பெரித்த ஆசீர்வாதம், பெரித்த உயர்வு. தானியேலை சட்டம் போட்ட ராஜா வந்து சொல்றாரு, இனி தானியேல் ஆராதிக்கிற தெய்வம் தான் உண்மையான தெய்வம். தானியேலுக்கு விரோதமாய் ஒரு கூட்டம் குற்றம் படுத்தும்படி ஒரு கூட்டம் எழும்பிச்சு. அந்த கூட்டத்தை கொண்டு வந்து போடுறாங்க. அவங்க எலும்புகளை சிங்கங்கள் நொறுக்கினதுன்னு பைபிள் சொல்லுது. ஆண்டவரை அண்டிக் கொள்ளுகிற ஜனங்கள் ஆண்டவர் விட்டதா சரித்திரம் இல்லவே இல்லை. ஆண்டவரை பிடித்து ஆண்டவரையே நம்பியிருக்கிற பிள்ளைகளை ஒரு நாளும் வெட்கப்பட்டு போயிட்டாங்கன்னு சொல்றதுக்கு வாய்ப்பே இல்லை. வேதம் சொல்லுது, நான் இளைஞனாயிருந்தேன், முதிர் வயது உள்ளவனாயும் இருக்கிறேன், ஆனாலும் நீதிமான் அப்பத்துக்காக இறந்து திரிந்ததை என் கண்கள் கண்டதே இல்லை. சபையே, ஆண்டவரை அண்டிக் கொண்டது உண்மையானா நீ எதுக்காகவும், உன் தேவைக்காக, உன் விடுதலைக்காக, உன் ஆசீர்வாதத்துக்காக நீ எங்கேயும் அலைய தேவையில்லை. அதுதான் அந்த வசனம் சொல்லுது. நீ பஞ்ச காலத்தில் திருப்தி, பஞ்ச காலத்தில் திருப்தி. எப்போ? சும்மா கடமைக்காக ஆண்டவரை பிடித்துக் கொள்வது, தேவைக்காக ஆண்டவரை பிடித்துக் கொள்வது, தேவைக்காக இயேசுவே, ஒரு 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 பலவீனம் வந்தா மாத்திரம் முட்டி போட்டு இயேசுவே இல்லை, பிரச்சனை வந்தா மாத்திரம் இயேசுவே இல்லை. வாழ்ந்தாலும் தாழ்ந்தாலும், நீ உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும், வசனம் சொல்லுது, நான் மன ரம்யமா இருக்க ஒரே நிலைமை. இன்னைக்கு 12வது மாசத்துல இந்த 2வது நாள் கூடுகையில் வந்திருக்கிறவங்களை பார்த்து சொல்றேன், ஆண்டவர் அண்டிக்கோ. பரலோகத்தின் ஒத்தாசை உனக்கு கிடைப்பதற்கு சொல்றேன், ஆண்டவர் அண்டிக்கோ. இன்னொரு வசனத்தை சொல்லுது, அதே ஏசாயா 58ஆம் அதிகாரத்தில், ஆமீன், அதனுடைய 11வது வசனம், ஏசாயா 58 அதனுடைய ஆமீன் 11வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீருற்று. என்ன பண்ண மாட்டேன்? நீ வற்றி போகவே மாட்டேன். இன்னைக்கு அநேக மனுஷன் சொன்னா ட்ரையா இருக்கிறங்க, மாசம் கடிச்சு நான் ரொம்ப ட்ரையா இருக்கிறேங்க. இல்ல, ஆண்டவரை அண்டிக் கொள்ளுகிற பிள்ளைகளுக்கு வறட்சி இல்லை. சங்கீதம் 1:3 வாசிக்கிறோம், அவன் செய்வதெல்லாம். அதில் வாசிங்க, அது பார்க்கலாம். 1ஆம் அதிகாரம், ஆமீன், அதனுடைய 3வது வசனம். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம். எப்போ? சும்மா கடமைக்கு வருகிறவர்கள் வார்த்தை அல்ல, சும்மா கிறிஸ்துமஸ் பண்டிகை கிறிஸ்தவனா இருக்கிறவங்களுக்கு அல்ல, புது வருஷ ஆராதனைக்கு வருகிற ஆமீன் பண்டிகை கிறிஸ்தவர்களுக்கு அல்ல. இரவும் பகலும், இரவும் பகலும் ஆண்டவரை அண்டிக் கொள்ளுகிற பிள்ளைகள், வேதம் சொல்லுது, அவன் செய்வதெல்லாம், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அப்போ இங்க சொல்லுது, அதுதான் அந்த வார்த்தை சொல்லுது, வற்றாத நீரூற்றை போல இருப்பதற்கு சொல்றேன், கர்த்தரை அண்டிக்கோ. கர்த்தரை பிடி, கர்த்தரை விடாத. என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உண்மை நான் விடவே மாட்டாண்டவரே சொன்னாரு. ஆசீர்வதிச்சுட்டு போங்க, என்னை விடுவீங்க. நான் உண்மைதானே நம்பி இருக்கிறேன், நான் உண்மைதானே நம்பி இருக்கிறேன். நான் வெட்கப்பட்டு போகாம, இந்த வார்த்தை சொல்லுது, நான் வெட்கப்பட்டு போகாதபடி நான் உண்மைதானே நம்பி இருக்கிறேன். நன்மை செய்யுங்க, ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவர்கிட்ட கேளுங்க. நீ அந்த வார்த்தை சொல்லுது, அவர்கள் ஆபத்து காலத்தில் வெட்கப்பட்டு போகாதிருந்து அவன் பஞ்ச காலத்தில் திருப்தி அடைவதற்கு, வற்றாத நீரூற்றை போல உன்னை ஆண்டவர் மாற்றுவதற்கு ஆண்டவர் அண்டிக்கோ. ஆண்டவரை விடாத, ஆண்டவரை விடாத. இன்னொரு வசனம் சொல்லுது, வாசிக்கலாம். அதே ஸ்தோத்திரம், ஆமீன், ஏசாயா 27ஆம் அதிகாரம் அதனுடைய ஆமீன் ஸ்தோத்திரம் 3வது வசனம், 27 3வது வசனம். கர்த்தராகிய நான் அதை காப்பாற்றி அடிக்கடி அதற்கு தண்ணீர் பாய்ச்சி ஒருவரும் அதை சேதப்படுத்தாதபடி அதை இரவும் பகலும் காத்துக்கொள்வேன். ஏன் ஆண்டவர் அண்டிக் கொள்ளணும்? ஏங்க ஆண்டவரை பிடிக்கணும்? ஏன் மனுஷனை விட அதிகமாக ஆண்டவரை பிடிக்கணும்னா, வேதம் சொல்லுது, அதை ஸ்தோத்திரம் இரவும் பகலும். உனக்கு என்ன தேவையோ, உன் குடும்பத்துக்கு என்ன தேவையோ,
உன் சரீரத்துக்கு விடுதலை வேணுமா? உன் வாழ்க்கைக்கு ஆசீர்வாதம் வேணுமா? உன் உயர்வுக்கு நல்ல வேலை வேணுமா? தேவையில்லாத செலவுகள் அடிக்கப்படணுமா? நல்ல வருமானத்தை சேமிப்பு பண்ணுவதற்கு இந்த வார்த்தை சொல்லுது, அதை காப்பாற்றி அதுக்கு அடிக்கடி அதற்கு தண்ணீர் பாய்ச்சி. அடுத்த வார்த்தை சொல்லுது, ஒருவரும் அதை சேதப்படுத்தாதபடி அதை இரவும் பகலும் ஆண்டவர் காத்துக்கொள்வதற்கு. ஆண்டவர் காத்துக்கொள்வதற்கு இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுங்க, நம்மை பிடிக்கிற ஆண்டவரே, நம்மை பிடித்துக் கொள்கிற ஆண்டவரே. இதுவரைக்கும் மனுஷனை தான் சார்ந்து வர்றோம், மனுஷனை தான் சார்ந்து வர்றோம். இன்னைக்கு இந்த வசனத்தின்படி இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளையே, இந்த வார்த்தை சொல்லுது, அடிக்கடி தண்ணீர் பாய்ச்சி ஒருத்தரும் உன்னை சேதப்படுத்தாதபடி எழும்பட்டும், எழும்பட்டும். ஆண்டவர் சொல்றாரு, அதை நீ இரவும் பகலும் ஒருவரும் சேதப்படுத்தக்கூடாதபடி இரவும் பகலும் அதை நான் பாதுகாத்துக் கொள்வேன். ஆண்டவர் அண்டிக் கொள்ளுங்க, ஆண்டவர் அண்டிக் கொள்ளுங்க. அதுதான் 62ஆம் சங்கீதம். ஒரே ஒரு வசனத்தை வாசித்து நான் முடிக்கிறேன். 62ஆம் சங்கீதம் அதனுடைய 8வது வசனம். 62 8வது வசனம். ஜனங்களே, எக்காலத்திலும் அவரை நம்புங்கள், அவர் சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றிவிடுங்கள். தேவன் நமக்கு அடைக்கலமாய் இருக்கிறார். அது பஞ்சகாலமாக இருக்கட்டும், அது மழை காலமாக இருக்கட்டும், அது கருப்பு மாசமாக இருக்கட்டும், அது என்ன சூழ்நிலையோ ஆண்டவரை அண்டிக் கொள்ளுகிற பிள்ளைகள், அது வார்த்தை சொல்லுது, ஜனங்களே எக்காலத்திலும் நம்புங்கள். எல்லா நேரத்திலும், எல்லா நேரத்திலும் வசனம் சொல்லுது, அவரை நம்புங்கள். எத்தனை பேர் ஆண்டவரை நம்புவதற்கு, ஆண்டவரை ஸ்தோத்திரம் நீ பிடித்து கொள்வதற்கு நீ அண்டிக் கொள்ளுங்க. ஆண்டவருடைய சமூகத்தில் நீ ஒப்பு கொடுத்து சோமன், ஆண்டவரே அண்டிக் கொள்ளுகிற ஆண்டவரே. அதுதான் எரேமியா 17:5 வாசிக்கிறோம். மாம்சமானதை எப்போ மனுஷன் மேல நம்பிக்கை வைக்கும்போது மாம்சமானதை தேடி ஓடிடுவேன். ஆண்டவரை ஏன் நம்பணும் அப்படின்னா, ஆண்டவரை நம்பும்போது அவர் சமூகத்தில் உன் விஷயத்தை, உன் சூழ்நிலையை, உன் எல்லா காரணங்களை நீ சொல்லும்போது அவர் உனக்கு அடைக்கலமாக இருப்பார். ஆனால் மனுஷனை நம்பும்போது அந்த மனுஷன் பின்னாடி நீ அந்த வார்த்தை சொல்லுது, மாம்சமானதை தன் புயபலமாக்கி கொண்டு அவங்க பின்னாடி ஓடிடுவேன். அப்ப நீ உலகத்தை பின்னாடி, உலகத்தின் பின்னாடி, மனுஷன் பின்னாடி ஓடுற அப்படின்னா ஆண்டவர் விட்டு விலகுற இருதயம் மாறிடும். எரேமியா 17:5 கர்த்தரை விட்டு விலகுற இருதயம் வந்துடும். அதுக்கப்புறம் நீ ஆண்டவர் அண்டிக் கொள்ள முடியாது. ஆபத்துல நீ வெட்கப்படாம இருப்ப நான் சொல்ல முடியாது. பஞ்ச காலத்தில் திருப்தியா ஆண்டவர் நடத்துவ நான் சொல்ல முடியாது. ஆண்டவரை எப்போது இரவும் பகலும் ஆண்டவர் விடக்கூடாது. ஆண்டவர் விடாது இருக்கிற பிள்ளைகளை 2ஆம் சங்கீதம் 12வது வசனத்தை சொல்லுது, அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள். அவரை அண்டிக் கொள்ளுகிறவர்கள் நீங்க விசேஷித்தவர்கள். இன்னைக்கு ஸ்தோத்திரம். யாத்ராகமத்தில் இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் நடத்தும் போது, ஆமென், 8ஆம் அதிகாரம் 23வது வசனம் சொல்லுது, ஏன் ஆண்டவரை அண்டிக் கொள்ளணும் அப்படின்னா, என் ஜனங்களுக்கும் உன் ஜனங்களுக்கும் வித்தியாசம் உண்டாகும்படி செய்வேன். சபையே, வித்தியாசம். ஆண்டவரை அண்டிக் கொள்ளுகிறதுனால உனக்கு என்ன வரும்? வித்தியாசம். உங்களுக்கும் உலக மனுஷருக்கும் வித்தியாசத்தை கர்த்தர் காண்பிப்பார். வித்தியாசம் சொல்லி சோம் பண்ணுங்க. 4வது வாதை, வண்டுகளினால ஆண்டவர் எகிப்துல, ஆமென், அந்த ஜனங்களை வண்டுகளினால எல்லா வீடு ஃபுல்லா வண்டு. ஆனா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மாத்திரம் வித்தியாசம். அதே 9ஆம் அதிகாரத்தில் ஆமீன் 4வது வசனத்தை சொல்றாரு, ஆமீன், ஒன்றும் சாவதில்லை, எல்லாவற்றிலும் ஒன்றும் சாவது இல்லை. வித்தியாசம். இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் எகிப்து ஜனங்களுக்கும் ஆண்டவர் வித்தியாசம் ஏற்படுத்தினாரு. அதே 10ஆம் அதிகாரத்தில் 22வது வசனம் 23வது வசனம் சொல்லுது, எகிப்து ஜனங்கள் முழுமையா காரிருள் மூடிச்சு. எகிப்து முழுமையா என்ன இருக்கு? காரிருள். இருள் வேற, காரிருள் வேற.
இருள்னா கொஞ்சம் கொஞ்சம் எங்கேயோ அந்த மீன்மணி பூச்சி கூட தெரியும், எங்கேயோ சின்ன சின்ன வெளிச்சம் தெரியும், அது இருள். காரிருள் என்பது அந்த வார்த்தை சொல்லுது, ஆமென், 3 நாள் வரைக்கும் உண்டாயிற்று. அந்த 3 நாள் வரைக்கும் ஒருத்தர் பார்க்கவும் இல்லையோ, பார்க்கவும் இல்லை, எங்க இருக்கிறாங்க, யார் எங்க நிற்கிறாங்கன்னு தெரியவே இல்லை. 3 நாள் காரிருள். ஆனா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மாத்திரம், ஆண்டவரை அண்டிக் கொண்ட ஜனங்களுக்கு மாத்திரம் அவர்கள் வாசஸ்தலங்களிலே வெளிச்சம் இருந்துச்சு. நல்ல கவனிக்கணும் சத்தியத்தை. அண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு வெளிச்சம், அண்டிக் கொள்ளாதவர்களுக்கு காரிருள். உங்களுக்கு காரிருள் வேணுமா, வெளிச்சம் உதிக்கணுமா? வித்தியாசம். ஆண்டவர் சொல்றாரு, உன் ஜனத்துக்கும் என் ஜனத்துக்கும் வித்தியாசம் உண்டாக செய்வேன். அப்போ அண்டிக் கொள்ளும் போது நீ மனுஷனை பார்க்காத, மனுஷனை சார்ந்து ஓடாத, மனுஷன் பின்னாடி ஓடாத. கர்த்தரை அண்டிக் கொண்டிருப்பது தான் நமக்கு நலமா இருக்கும், அதுதான் நல்லது. அவங்கள தான் கர்த்தர் பார்த்து சொல்றாரு 2:12, அவங்க பாக்கியவான்கள், கர்த்தரை அண்டிக் கொள்ளுகிற ஜனம் பாக்கியமா உள்ளது. அப்ப நீங்களும் நானும் விசேஷித்தவர்களாய் வித்தியாசத்தை பார்ப்பதற்கு சொல்றேன். உலகம் முன்னாடி 100 ஓடாத. இன்னைக்கு கிறிஸ்தவர்களுக்குள்ள நான் அன்பான சொல்ற ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா, இன்னைக்கு கிறிஸ்தவர்களா இருப்பது 100 அப்படியே போகக்கூடாது, 10 போவாத. பெஸ்டா இருப்பதற்கு கற்றுக்கோ. சபைக்கு வரும் முன்மாதிரியா, ஜெபிக்கிறோம் முன்மாதிரியா. ரட்சிக்கப்படாத வீட்டிற்கும் நம்ம வீட்டிற்கும் வித்தியாசம் புரியுதுங்களா? இந்த வித்தியாசம் இது இங்க காண்பிக்கும் போது ஜனங்களுக்கு முன்னாடி, உன்னை சத்ருகளுக்கு முன்னாடி, உன்னை விரோதிக்கிறவங்க முன்னாடி உங்களை வித்தியாசத்தை காண செய்வார். அப்ப நான் சொல்லி முடிக்கிறேன், ஆண்டவரை அண்டிக் கொண்டிருப்பது நமக்கு நலம். அப்படி எல்லா கண்களை மூடி சொல்லுங்க, நான் உண்மை அண்டிக் கொண்டிருப்பது எனக்கு நலம். ஆண்டவரே, எகிப்து தேசத்துல இஸ்ரவேலருக்கும் எகிப்து ஜனங்களுக்கும் வித்தியாசத்தை ஏற்படுத்தினீங்களே. இன்னைக்கு அப்பா கிட்ட கேளுங்க, எனக்கும் என் சத்ருகளுக்கும் ஒரு வித்தியாசத்தை காண செய்யும். கேளுங்க அப்பா கிட்ட, ஆண்டவரே எனக்கும் என் எதிராளிக்கு ஒரு வித்தியாசத்தை காண்பிக்க செய்யும். எனக்கும் ஆண்டவரே காரணமின்றி பகைக்கிற கூட்டத்திற்கும் ஒரு வித்தியாசத்தை காண செய்யும். கம்பெனியில் எத்தனையோ பேர் இருக்கு, ஆனா என்ன மாத்திரம் டார்கெட் பண்றாங்க, வித்தியாசம் காண செய்யும். எல்லாருக்கும் உயர்வு, எல்லாருக்கும் இன்கிரிமெண்ட், ஆனாலும் ஒரு வித்தியாசம் அங்கேயும் ஏற்படுத்துங்க ஆண்டவரே. வித்தியாசத்தை ஏற்படுத்துங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவமானம் அடைவதில்லை அப்பா, நான் உமது பிள்ளை. அப்பா, நான் உமது பிள்ளை. ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. அப்பா, நான் உமது பிள்ளை. ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. உம்மை அண்டிக் கொள்ற ஆண்டவரே, உலகத்தின் பின்னாடி நீ ஓட மாட்டேன், உலகத்தில் உள்ளவைகளில் அன்பு கூற மாட்டேன். அதிகமாய் உம்மை அண்டிக்குள்ள, உம்மை நேசிக்க கற்று நீர் பேசியிருக்கிற வார்த்தையின்படி வித்தியாசத்தை காண செய்யும். இருளுக்கும் வெளிச்சத்திற்கும் கர்த்தர் வெவ்வேறாய் பிரிச்சிருக்கிறீங்களே. உலகத்தில் வெளிச்சமாய் இருப்பதற்கு எங்களை அழைச்சிருக்கிறீங்களே, வித்தியாசத்தை ஏற்படுத்தும் ஆண்டவரே. இதை கேட்ட பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இதன்படி வாழ உதவி செய்யும். இதன் மூலமாய் கர்த்தர் கூட இருக்கிறார் என்பது ஒரு நன்மையை, ஒரு தைரியத்தை பிள்ளைங்க உணர்ந்து கொள்ள உதவி செய்யும். வந்த ஒவ்வொரு பிள்ளைகளும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த 2வது நாள் ஜெபத்தை கர்த்தர் ஆசீர்வதித்து தொடர்ந்து மீதம் இருக்கிற 7 நாள் ஜெபத்தையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் நீர் ஆசீர்வதியும், எங்களோடு கூட நடத்தும்.